ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா மீல் மேக்கர் வறுவல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் வறுவலை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு 50 கிராம் மீல் மேக்கர் வந்து சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். டொமேட்டோ பியூரிக்காக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 2 தக்காளி பெரிய தக்காளியாக வந்து சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பார்த்திங்கனாக்கா சக்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு டொமேட்டோ ஸ்கெட்சப் பிடிக்குன்னா நீங்கள் டொமேட்டோ ஸ்கெட்சப் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 லவங்கம், பட்டை, ஜாதிப்பத்திரி, ஸ்டார் பூ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிஞ்ச உடனே பார்த்திங்கனாக்கா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பதம் வந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் 3/4 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு இஞ்சியும் 6-7 பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து அரைச்ச தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா பியூரி, அந்த பியூரியை வந்து இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பியூரி பிடிக்கல, தக்காளி பிடிக்கலைன்னா டொமேட்டோ ஸ்கெட்சப் 3 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மசாலா வந்து நம்ம வந்து 2 விதமாக மசாலா வந்து சேர்க்க போகிறோம். ஸோ 2மே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு விதமான மசாலா வந்து சொல்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது வந்து சிக்கன் மசாலா வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மசாலா பிடிக்கலைன்னா இன்னொரு மசாலா நான் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மசாலா பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தனியா தூள், 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சோம்பு, 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா கரம் மசாலா. இந்த 2 மசாலாவில் எந்த மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணுன்றதுக்காக மசாலா மூழ்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை வந்து போகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான மசாலா சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு விதமான மசாலா வந்து செஞ்சுருக்கேன். ஸோ 2மே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மசாலாவோட பச்சை வாசனைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கிளறிட்டு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மீல் மேக்கர், அது பார்த்திங்கனாக்கா இப்போது நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை பிழிஞ்சி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை சேர்த்து நம்ம கடாயில் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா வந்து மீல் மேக்கரில் வந்து நல்லா பார்த்திங்கனாக்கா இறங்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் வந்து தண்ணி பதத்தில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா விதமான சைட் டிஷ்க்கும் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும். ஸோ கடைசியாக இறக்கும்போது பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை வந்து சேர்த்து இறக்கியிருக்கோம். கருவேப்பிலை பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். இது கூட பச்சை மிளகா உங்களுக்கு பிடிக்குன்னா பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி 2-3 வந்து சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா வந்து சேர்க்கலை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கு பார்த்திங்கன்னா செமி கிரேவியாக வந்து நம்ம எடுத்து கூட நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம லஞ்சுக்கு இந்த மாதிரி வறுவலாவோ இல்லை செமி கிரேவியாவோ செஞ்சுட்டு சாப்பாட்டுக்கும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா இந்த மீல் மேக்கர் டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.